நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌந்தர்யா, ஹலோ மீனாட்சி, சொல்லு. ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சரவணன் எங்க? கீழே தான் இருக்கான். உடனே நீங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கு வாங்க. என்னாச்சு சௌந்தர்யா? உங்க அப்பா அப்பாவுக்கு என்ன? ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது காரை மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பா அப்பா எப்படி இருக்காரு இப்போ? சொல்லு சௌந்தர்யா, அப்பா எப்படி இருக்காரு? சீரியஸ் தான், ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. நீங்க உடனே பொறுப்பிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, அப்பா பேசுறாரா? இப்ப எப்படி இருக்காரு? இல்ல மீனாட்சி, நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. என்னால இப்ப பேச முடியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பேசுறேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? சாமி கும்பிடு, சீக்கிரம் வந்துருங்க. சரவணா, சரவணா, சரவணா. என்ன சௌந்தர்யா போன் பண்ணிருந்தா. என்ன விஷயம்? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டா, ரொம்ப சீரியஸ்னு சொல்றா. அதெல்லாம் பொய்யா இருக்கும். ஆக்சிடென்ட்னு எப்படி போய் சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட்லாம் உண்மையா தான் இருக்கும். உங்க வீட்டில் தான் ஒரு சின்ன விஷயத்த பயங்கரமா பில்டப் பண்ணி சொல்லுவாங்களே. சின்ன அடியா இருக்கும். நாம 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு வரணுன்றதுக்காக இப்படி ஏதாச்சும் கதை கட்டி விட போறாங்க. சௌந்தர்யா அப்படியெல்லாம் விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல மாட்டா. அவ தான் இந்த மாதிரி ஐடியாவே கொடுத்துருப்பா. நீ சும்மா இரு. நம்ம 2 பேரையும் ஒரு தடவை ஊருக்கு வந்து அப்பாவை பார்த்துட்டு போக சொல்றாங்க. நான் சொல்ல, நான் எங்கேயும் வரல. உன் குடும்பத்துக்கு ஏதோ நேரம் சரியில்லை, அதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. சரி, அது வீட்டுக்கு போய் யோசிக்கலாம். என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல. எனக்கு வேலை இருக்குது, நீ வேணா போ. சௌந்தர்யா வாய்ஸ்ல ரொம்ப பயம் தெரிஞ்சிச்சு. போலாம் சரவணா. என்னால முடியாது. நீ வேணா தனியா போயிட்டு வா, உன்னை யாரும் தடுக்கல. நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம் சரவணா. நம்ம சேர்ந்தா போன என்ன அவசியம் இருக்குது? உன் வழி தனி, என் வழி தனி, புரியுதா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பேசலாமா? நான் கண்டிப்பா போய் எங்க அப்பாவை பார்த்தாகணும். அதான் வந்து பேசலான்னு சொல்றேன்ல, அதையே புடிச்சிக்கிட்டு நாளைக்கு அவருக்கு எதனா ஒண்ணுன்னா உன்னை அனுப்பி வைக்கலன்ற பாவம் வேறையா? கூட்டு போ சொல்றேன். உன் கோவத்தை தள்ளி வைக்கலாம்ல? எதுக்கு எதுக்குன்ற? போதுமா, எல்லாம் போதும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி என் தலையில எல்லா படியும் போடுவீங்க தானே? நீ தயவு செஞ்சு என்னோட வா சரவணா. நான் எது சொன்னாலும் உங்க வீட்டுல யாரும் கேட்க போறது கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்களா தான் பண்ண போறீங்க. யாரும் என்ன மதிக்க போறது கிடையாது. மதிக்காதவங்க வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? ஒரு தடவை போன் பண்ணி பேசுறியா? போன்ல எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீ வேணா போன் பண்ணி பேசு, நான் யார்கிட்டயும் பேசல. நீ ஒரு வாட்டி போன்ல பேசிட்டு போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாம். சரி, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா? ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ ஏதோ யோசனையா வந்திருக்காரு போல. கார் இடிச்சு. ஏதோ மைனரா தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. சரவணா, என்ன? நீ சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு ப்ளீஸ். பார்க்கலாம்.
சுதா, இது ஹாஸ்பிட்டல் சுதா. கொஞ்ச நேரம் அழாம இரு. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? அப்பா ஐசியூல, அம்மா மயக்கம் போட்டு விழுந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அத்தைக்கு லோ பிபி இருக்குல்ல, அதிர்ச்சியில் ஏதோ மயக்கம் போட்டாங்க. அதான் சௌந்தர்யக்கா கூட இருக்காங்களே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் ரீச்சபிள்னு வருது. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அண்ணனுக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சுதா. மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லிட்டீங்களா? சௌந்தர்யக்கா சொல்லிட்டாங்க. வராங்களா? அது தெரியல சுதா. எனக்கு பயமா இருக்கு முருகன். சுதா, மாமாக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. மீனாட்சி அண்ணி. அண்ணி, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? நீங்க புறப்பட்டீங்களா? அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிரிட்டிக்கல் தான். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. தலையில வேற அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அண்ணி. பேசுறாரா? இல்ல கோமா ஸ்டேஜா? இல்ல அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. டாக்டர்ஸ் தலையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு வாங்க அண்ணி. அண்ணன் இருக்கா? எஸ்டேட்ல வர சம்பளம் போடணும்ல, அதுக்காக போயிருக்காரு. தகவல் சொல்லியாச்சு. அம்மா கூட இப்ப யார் இருக்கா? எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். சுதா பக்கத்தில் இருக்கா, பேசுறீங்களா? போன கொடுங்க. இந்த அக்கா, அக்கா, அப்பாவுக்கு அம்மா வேற மயக்கம் போட்டு அட்மிட் ஆயிருக்காங்க அக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சீக்கிரம் வாக்கா. நான் சீக்கிரமா வரேன். என்னால பேச முடியல, நான் அப்புறம் பேசுறேன். சீக்கிரம் வா. ஹலோ. ஓகே டாக்டர். வைத்தியநாதன் அட்டெண்டர் யாருங்க? நாங்க டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அண்ணி, டாக்டர் கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க உட்காருங்க. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? இவங்க அவரோட 2வது மக, நான் அவர் மருமகன். உங்க அம்மா வந்திருக்காங்களாமா? அம்மா இங்க தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? டென்ஷன்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஜெனரல் வார்ட்ல ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. உங்க அப்பாவுக்கு சின்ன ஆபரேஷன் பண்ண போறோம். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். உங்க அம்மா இந்த ஃபைல்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. இந்தாங்க, கேஷ் கவுண்டர்ல பணம் கட்டிடுங்க. சரி டாக்டர். ஏமா, நீ கொஞ்சம் வெளியேறுமா. யுவர் நேம் ப்ளீஸ்? முருகன் டாக்டர். மிஸ்டர் முருகன், லிசன். இந்த ஆபரேஷன் ஒரு சின்ன ட்ரை தான். டோட்டலி இஸ் இன் எ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ எல்லா ரிலேஷன்ஸுக்கும் சொல்லிடுங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? பதறாதீங்க. ஆபரேஷன் முடிச்சிட்டு ஸ்டேட்டஸ் சொல்லிடுறேன். சரி டாக்டர். என்ன சொன்னாங்க? தலையில ஆபரேஷன் பண்ணணுமா? அம்மா கிட்ட ஏதோ பேப்பர்ல சைன் வாங்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு? பொதுவா பண்ற ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆபரேஷன்னா சைன் வாங்குவாங்க, வேற எதுவும் இல்லை. மீனாட்சி அண்ணி. அண்ணி, டாக்டர் என்ன சொன்னாரு? அண்ணி, மாமாவை இப்போ ஆபரேஷன் தேட்டருக்கு கூட்டு போறாங்க. தலையில பிரெயின் பக்கத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கான். அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. ஒன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நம்பிக்கையோட இருங்க நீ. அப்பா பாவம் முருகன், இவ்வளவு வலியையும் எப்படிதான் தாங்க போறாரோ தெரியல. சரியாயிரும் அண்ணி.
ஆபரேஷன் முடிஞ்சதும் என்ன கூப்பிடுறீங்களா? நான் வெயிட் பண்றேன். சரிங்க நீ. நீ நீங்கள் எப்போ கிளம்பி வரீங்க? எப்போ வராங்களா? கட் ஆயிருச்சு. என்னப்பா? டேய், வெள்ளை வேட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரா? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வா. மத்தியான ஃப்ளைட்ல நீ நானும் மீனாட்சியும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீ வேணா மீனாட்சி கூட்டு போன அப்புறம் வரேன். நீ அப்புறம் வர மாட்டேடா. வரேன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்ற. உடனே கிளம்பி வேணா நான் என்ன பண்றது? உனக்கு வேணா சொல்லி டிக்கெட் போட சொல்லிட்டா? நீ வர மாட்ட. எத்தனை வாட்டி சொல்றேன், நீங்க முன்னாடி போங்க. டேய், உனக்கு இன்னும் அவங்க மேல கோவம், ஈகோ. நீ ஏன்டா இப்படி இருக்கிற? இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நீ சரியா நடந்துக்கலனா உன்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அப்படி இப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாத. நீயும் வாப்பா. பா, எனக்கு வேலை இருக்குதுப்பா. நான் ஒன்றும் பொட்டி கடை வச்சிடல. டக்குன்னு கடையை சாத்திட்டு நீங்க வாங்கின உடனே பேக்கை தூக்கிட்டு கிளம்புறதுக்கு. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆஃபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி அப்ராட் போறேன். நிறைய பெண்டிங் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா ஆகணும். ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நீ அவளும் போயிட்டு வாங்க. டேய், வெள்ளை வேட்டி உன்னை மகனா நினைக்கிற மனுஷன்டா. ஏற்கனவே நீங்க பிரிஞ்சிருக்கிறதுல ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிற மனுஷன். இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சீரியஸான பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஹெட் இன்ஜுரியா? என்ன என்ன பயமுறுத்தி பாக்குறியா? ஆமாண்டா, எனக்கு நிஜமாவே பயமா இருக்குடா. அதான் நீயும் மீனாட்சி முன்னாடி போங்கன்னு சொல்றேன்ல. சரவணன் எங்கன்னு நிச்சயமா கேப்பாடுறா. நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. டேய், உசுருக்கு போராடிட்டு இருக்கவரை ஏமாத்த கூடாதடா. நான் தான் ஏமாந்து நிக்கிறேன். நான் யாரையும் ஏமாத்தல. இப்போ நீ தாண்டா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. இப்ப என்ன சொல்ற? சரவணா, மீனாட்சியை பார்த்ததும் வெள்ளை வேட்டி சரவணன் எங்கன்னு தானே கேட்பாரு. உன்னை பார்த்தாலும் கேட்பாரு, அவளை பார்த்தாலும் கேட்பாரு. எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் வராம இருந்தா எப்படிப்பா? என்ன விடம்பா, எனக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. நல்ல மூட்ல போய் நான் ரெக்கார்ட் பண்ணும். டேய், உன் மாமனார் சீரியஸா இருக்கிறாருன்னு சொல்லி ஆபீஸுக்கு லீவ் போட முடியாதா? முடியாது. ஏன்டா, ஏன் முடியாது? ஏன்டா முடியாதுன்னா? முடியாதுப்பா, விட்டுறேன். இப்ப நீ பேச, நான் பேசினதை பேசிக்கிட்டே இருக்க போறோம். பேச்சு வளர்ந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு டிக்கெட் போடணும்னா சொல்லு, ஆபீஸ்ல இருந்து ஏற்பாடு பண்றேன். டேய், நீ வராம நான் அங்க போய் அவமானப்பட முடியாதுடா. ஆல்ரைட், அப்ப நான் பாத்துக்கிறேன், நீ விடு. ஏண்டா, உனக்கு மனசுல கொஞ்சம் கூட ஈரமே கிடையாதாடா? ரிலாக்ஸ்பா. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சென்டிமெண்டோட பார்க்காத. தேவையில்லாம எமோஷன் ஆக வேண்டியிருக்கும். நீ போன வை. சரவணா, என்ன நீ நிறைய தப்பு பண்றடா. அப்படியா? சரி, வேற ஏதாச்சும் புதுசா அடுத்த வாட்டி ட்ரை பண்ணு. எல்லா தப்பும் அவனுக்கு பண்ணிட்டு படியை மட்டும் நம்ம மேல போடுறது. டேய், எப்படா வந்த? ஆனா என்ன பிஸியா இருந்தியா என்ன? அதெல்லாம் இல்லைண்ணா, சொல்லு. சரி, நெட்டில் பார்த்தேன் 3 மணிக்கு தான் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் இருக்குது. அதை புக் பண்ணி வச்சிருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். நீ போகிற வழியில் ஒரு டாக்ஸியை புக் பண்ணிட்டு மீனாட்சி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு. என்னடா எதுவும் பேச மாட்டேற? ஒன்றும் இல்லை. நீ அன்னி கூட போகலையா? டேய், நீ எங்கள் அப்பா மாதிரி என்னை இரிட்டேட் பண்ணாதடா. அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லி மீனாட்சியை கூட்டிகிட்டு போன்னு சொன்னா தலையை ஆடிட்டு ஆஃபீஸில் நுழையும் போது ஒரு ஃபோனை போட்டு நீ வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா விட்டுரு, நான் போக மாட்டேன்னு அட முடிகிறாரு. கடுப்பாகுது. போய் நீயாவது நான் சொன்னதை செய். அன்னிக்கிட்ட சொல்லிட்டியா? என்னன்னு? இல்லை, அவங்கள மட்டும் கிராமத்துக்கு போக சொல்லியாச்சுரா. இங்க பாரு, யார் என்ன பேசினாலும் எனக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அவ போட்டோம், ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் சிச்சுவேஷனை பார்த்து நான் போகிறேன். அண்ணா, உண்மையாலே சீரியஸ் தானே சொன்னாங்க? ஏய், அவங்க எங்களை வர வைக்கிறதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்கடா. அந்த தமிழை தெரியாத உனக்கு எவ்வளோ பெரிய டிராமா ஆக்டர்னு? உனக்கு யார் சொன்னது? அது வந்து
அன்னிக்கிட்ட ஃபோனில் பேசினேன் சொன்னாங்க. ஓ, ரம்யா கிட்ட பேசி கேட்க வேண்டியதானே? நான் பேசுறது இல்லைண்ணா. டேய் சும்மா கதை விடாதடா. இல்லைண்ணா, உன்கிட்ட கொடுத்த சத்தியத்தை 2 பேருமே கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கோம். நம்புறேன்பா. போ, முதல்ல நான் சொன்ன வேலையை பண்ணு. அந்த வேலை மீனாட்சி ஃபோன் பண்ணி ரெடியாக இருக்கு சொல்லு. அண்ணா, என்ன அன்னி கூட நீயும் போயிட்டு வாண்ணா. முட்டாளடா நீ. வாயை மூட்டு போய் வேலையை பாடுறா. அண்ணா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பண்ணா, 2 குடும்பமும் பகையை மறந்து ஒன்று சேர்றதுக்கு. டேய், உன்னை கொஞ்சம் பேச விட்டா ரொம்ப பேசுவிய. நான் எதுக்கிட்ட அவங்ககிட்ட போனா? தேவைன்னா அவங்க வண்டியை பிடிச்சி வரட்டும். பகையை நான் ஒன்றும் ஆரம்பிச்சு வைக்கல, அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. யார் முள்ள வளர்த்தாங்களோ அவங்களே வந்து வெட்டிட்டு போக சொல்லு. நீ ஒன்றும் புதுசாக எனக்கு ஐடியா கொடுக்காது. இல்லைண்ணா, அவர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நீ போய் நிற்கலாம்ல. ஆஃபீஸ்ன்னு பார்க்குறேன். இல்லை உன் வேலை என்னவோ அதை போய் பாடுற. பெரியவங்க விஷயத்தை தலையிடாது. நீ நாளை கழிச்சு அங்கே போறியா? போகலாம். அப்போ கன்ஃபார்ம் இல்லையா? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன் துடிக்கிற? என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே டென்ஷன் ஆகணும். இப்போ நீ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? ஒரு பயம்தானே. என்ன பயம்? நீ அவரை பார்க்காம இருக்கிறது அவருக்கு பெயின்ஃபுல்லான விஷயம் தானே. அது என்ன பண்ண முடியும்? அவருக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீ தான் காரணம்னு ஊரே சொல்லும். டேய், இப்போ நாங்கள் போனாலும் அதுதான்டா சொல்லுவாங்க. சரி, அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டு அவன்கிட்ட. இப்போ நான் திருப்பி சொன்னால் ஏடா குணமாக பேசுவாவே. பெட்டர் நீ டிக்கெட் எடுத்து போய் கொடு. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லைன் அப் ஆகிடும். அண்ணா, ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ. டேய், எனக்கு தெரியும்டா. நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் போய் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன். நீ காஃபி எதனா சாப்பிட்றியா? இல்லைண்ணா, வேணாம். சரி, இரு எடுத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா, நான் கிளம்பிட்டேன். திரும்பி வர்றதுக்கு எப்படியோ 2-3 நாள் ஆயிடும். கதவெல்லாம் பத்திரமா அடைச்சிட்டு தூங்கு. போற வழியில நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு வயசான அம்மா மட்டும் தனியா இருக்குது, அதை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. அடிக்கடி ஆயுதம் ஏந்திய போலீஸ ரோந்து விடுங்கன்னு சொல்லிடுறேன். பாய். நில்லுங்க. ஏமா இவ்வளவு நேரம் நின்றுட்டு தானே பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எதுவும் சொல்லாம மூவ் பண்ணும் போது ஸ்டாப் பண்ற. எங்க போறீங்க? திருநெல்வேலிக்கு. வெள்ளை வேட்டி அடிபட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருல, அவரை பார்க்க போறேன். சரவண மீனாட்சி போயிட்டாங்களா? இல்ல. அந்த ஆள் மவளும் போல, மூத்த மருமகனும் போல. நீங்க ஏன் இப்படி ஆர்வ கோளாரா போகணும் போகணும் துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க போறாங்க போல, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா வெள்ளை வேட்டி என் நண்பன். பொல்லாத நண்பன். இங்க பாருங்க, ஒழுங்கா பைய ஓரமா தூக்கி போட்டு வீட்டுல நல்ல இடமா பார்த்து உக்காந்து பேப்பரை படிங்க. இந்த பாரு சாரதா, நீ ஏன் சுதந்திரத்துல தலையிட முடியாது. நான் உன்னை என் கூட வான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேனா? கண்டிப்பா வரமாட்டேன். நானும் எதுக்குடா வேலையில போற ஓனான எடுத்து பாக்கெட்டுக்குள்ள விட்டுக்கணும்னு தனியா தான் போறேன். என்ன எதுக்கு நீ ஸ்டாப் பண்ணிட்டு சண்டைக்கு வர? ரிலாக்ஸோ. கார் ஆக்சிடென்ட்ல சிக்கின நண்பனை பார்க்க போறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவும் அவரு நம்முடைய ஒன் அண்ட் ஒன்லி சம்பந்தி. நீங்க இப்ப இந்த நிமிஷம் இங்க இருந்து போனா நீங்க என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஐ, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த வாரம் ராசி பலன்ல நேற்றுடன் உங்களை பிடித்த சனியன் உங்களை விட்டு விலகி ஓடும்னு போட்டிருந்தான். அது கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு தான் நடக்குது. இந்த வீட்டு படிய திரும்ப மிதிக்க கூடாது. அப்போ அங்கேயே வெள்ளை வேட்டி கிராமத்திலேயே குடிசையை போட்டுக்கிட்டு குடியேறிடுறேன். நீ எப்பாவது என்ன பார்க்கணும்னு விரும்பினா பஸ்ஸ புடிச்சு வந்து சேரு. உங்களுக்கு நான் பேசுறது விளையாட்டா போயிடுச்சுல்ல? என்ன சாரதா, நீ பேசுற காமெடியான பேச்சுக்கெல்லாம் நான் சீரியஸா தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ விளையாட்டுக்குன்ற? என்னை விட உங்களுக்கு வெள்ளை வேட்டி முக்கியமா போயிட்டாருல்ல? ஆமா. இப்போ அந்த ஆளு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு முக்கியம். நீதான் மத கஜராணி மாதிரி நல்லா இருக்கியே. நீங்க என் புருஷனே இல்ல.
அத இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னா யாரு ஒத்துப்பா? உங்களை எனக்கு இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து பிடிக்காம போயிடுச்சு. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லாதம்மா, போங்கன்னு சொல்லு. நானும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடலாம்ல. அந்த நடிப்புக்காரி மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்கல்ல, இன்னையில இருந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. கவலைப்படாதம்மா, நான் அதெல்லாம் ரெனியூவல் பண்ண மாட்டேன். அப்ப நான் புறப்படவா? உடம்ப பாத்துக்கோ. என்ன மீறி போறீங்க? என் மனசாட்சியை மீற முடியாம போற சாரதா. நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்க கூடாது. செத்த பிறகு கூட உன் ஈகோவை சுமந்துட்டு போனன்னு பாக்குற பாரு. பரிதாபம். பத்திரமா இரு.